ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு ஆடி கிருத்திகை. இன்னைக்கு ஆக்சுவலா பரணி நட்சத்திரத்துலதான் சந்திரன் காலையில இருக்காரு. அவர் பகல் நேரத்திற்கு பிறகுதான் கிருத்திகா நட்சத்திரத்திற்கு வரார். ஸோ ஆடி கிருத்திகை அப்படின்னு நியாயமா பார்த்தா நாளைக்கு காலையில தான் கிருத்திகா நட்சத்திரம் சூரிய உதயத்துல இருக்கு. இன்னைக்கு கொண்டாடுறவங்களும் கொண்டாடலாம், நாளை கொண்டாடுறவங்களும் கொண்டாடலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ராசியில இருப்பதனால மனதளவுல சில சின்ன சின்ன மன கிளேசங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மனக்குழப்பங்கள் வரலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சில நல்ல செய்திகள் எல்லாம் வரும். திருமண விஷயத்துல இருந்து வந்த தடங்கல்கள் இல்லை, அதை பற்றின பேச்சுவார்த்தை இன்னைக்கு பேசலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா மாலை நேரம் அதற்கு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் வேலையில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகளில் சில மாற்றங்களும் உயர் பதவிகளும் இந்த இடமாற்றங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் உயர்வை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில விரய செலவுகளை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலையில் அலைச்சலை கொடுக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று ஆடி கிருத்திகை வியாழக்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மங்களத்தை கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் உண்டு. இன்று ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வருமானத்தை அதிகரிப்பார். கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டையுமே இன்றைய நாளில் தவிர்க்கலாம். குருவாரமான இன்று நவகிரக குருவை வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நல்ல ஒரு நிவர்த்தி பெறும். கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு லாபங்கள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் பல வகையில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். குருவாரமான இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு நவகிரக குருவை வழிபாடு செய்ய குடும்ப சண்டைகள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இவர்களுக்கு தீரும். அலுவலக ரீதியாக இன்று நல்ல ஒரு ஏர்முகமான நாளாகவே அமைகிறது. ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு பல வகையான மன கஷ்டங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல நாட்களாக குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரிவினை இன்று ஒன்று சேரும். இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம். பச்சரிசி தானம் செய்து சிவனை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக போராட்டங்கள் முடிவிற்கு வரும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இன்று திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் எடுக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே அமைகிறார்கள். நண்பர்களிடத்தில் வாங்கிய கடன் பாக்கிகளை இன்று நீங்கள் கொடுத்து இந்த கடன் தீர இன்று மனம் மகிழ்வை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு, இவை இரண்டுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன போராட்டங்கள் விடும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான ஒரு மனபலம் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக இருக்கும். குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு இன்று மனம் அமைதி பெறும்.
7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, பாக்கியத்துல இருக்கக்கூடிய கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம். இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தில் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஆடி கிருத்திகை முருகன் அருளால் மனம் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கிரக தோஷங்கள் தீர இன்று நவகிரகத்தில் 9 கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றுவது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று மன பலம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் தீர இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய நாளில் மனதில் பலவிதமான குறைகளும் வந்து போகலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனினால் இன்று உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. இன்று நவகிரகத்தை வழிபாடு செய்து முருகனை வணங்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பது இன்று மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப பாரங்களும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வலிகள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தத்தெடுக்கப்படும் குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்க முடியுமா? இன்னைக்கு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த தத்தெடுக்கிற விஷயத்துல நிறைய நம்ம ஜாதகத்துல சொல்ல வேண்டியவை இருக்கு. ஆனா இன்னைக்கு இவர் கேட்ட கேள்விக்கு இப்ப நிறைய பேருக்கு லீகலா ஒரு குழந்தைய எடுக்கும் போது அந்த குழந்தையினுடைய பிறந்த டைம் டேட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல அவங்க எடுக்கும் போது கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த குழந்தைக்கு எப்படி நம்ம ஜாதகம் போடுறது அப்படின்னு, நீங்க எந்த டேட்ல அதை எடுத்தீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட்ல நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லலாம். பிறந்த டேட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லாதவங்களுக்கு சப்போஸ் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த குழந்தைய பற்றி நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அந்த நேரத்திற்கான பிரசன்னம் பார்த்து அந்த குழந்தை உங்களுக்கு ஃப்யூச்சரில் செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு தத்தெடுத்த குழந்தைங்களால நிறைய பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, குழந்தைங்க அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து அந்த பசங்க வளரக்கூடிய ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கிரக ரீதியாக ஒரு பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும். இல்லை இது என்னடா இது நம்ம குழந்தை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் போல், இப்படி தத்தெடுத்து நமக்கு பெரிய தலைவலியாக வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களுக்கு பிராயச்சித்தங்களா அல்லது ஒரு கிரகங்களுக்கு பரிகாரங்களா, இது என்ன அப்படிங்கிறது இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி ஒரு குழந்தைய நீங்கள் தத்தெடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் இல்லைன்னா தத்தெடுத்த நாளுக்கான ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.